Welcome to Greater Chennai Corporation Online class for 10th Standard Mathematics. நம்ம இப்போ அல்ஜிப்ரால நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸுக்கு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குன்னா பார்த்தோம். அதில் ஒரு மெத்தடு ஃபார்முலா மெத்தட் பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபார்முலா மெத்தடில் இருந்து தான் இப்போ நம்ம இந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வரப்போகிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதில் a நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு 0 கிடையாது. 0வாக இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயரே வராது. அப்போ அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாகவே இருக்க முடியாது. அதனால தான் a நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம். சரி, இது நம்மளோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்னென்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த மெத்தடு ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டோம். இதில் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ரூட்டையே எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணுது. இதை வச்சே இதோட நேச்சர் என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்போஸ் x ஈக்குவல் டு 7 -7 வச்சுக்கலாம், இல்லை +7 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இதோட ஆன்சர் 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க பை 2. இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஆன்சர் நான் இப்போ என்ன எடுத்துகிட்ருக்கேன், 1ன்னு எடுத்துகிட்ருக்கேன். சப்போஸ் 1ன்னு இருந்ததுன்னா அப்போ என்ன வரும் ஆன்சர்னா +7 ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 1 வந்து 1 ப்ளஸ் 1 பை 2 ஆர் +7 மைனஸ் 1 பை 2. இப்போ ரெண்டு ஆன்சர் கிடைக்கிது பாருங்கள். இது 8 பை 2 4, 7 மைனஸ் 1 6 பை 2 3. இந்த மாதிரி ரெண்டு ரூட் கிடைக்குது. இந்த மாதிரி ஹோல் நம்பரில் வர ரூட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியல் ரூட்ஸ். ஃப்ராக்ஷனில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ரூட்ஸை என்ன சொல்லுவோம்னா ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது இல்லையா, அதனால் ரூட்ஸ் ஆர் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் அண்டு அன்ஈக்குவல். எப்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு, ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கிடச்சிருக்கு, அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்குது, அது ரூட்டை விட்டு வெளியில் வந்தோடனே ஆட் பண்ணால் ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு. அதனால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ஈக்குவலாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுவே இது மாதிரி இல்லாமல் எக்ஸ் ஈக்குவல் டு இதே 7 இருக்குது, இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஆன்சர் சப்போஸ் 0வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0வாக இருக்குது அப்படின்னா அப்போ எக்ஸுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 7 ரூட் ஆஃப் 0 என்ன 0 தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 பை 2. சரி, 7ஓட 0வை ஆட் பண்ணாலும் சரி, 7ஓட 0வை மைனஸ் பண்ணாலும் சரி, ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் இல்லையா. 7 ப்ளஸ் 0 பை 2நாலும் அதே தான், 7 மைனஸ் 0 பை 2நாலும் இதே தான் வரும். ரெண்டு ரூட்டுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அதே சமயத்தில் ரியல் நம்பராகவும் கிடச்சிருக்கு. அப்போது இதில் என்ன சொல்லுவோம்னா ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், நம்பர் பாசிட்டிவ் நம்பர் வரும்போது ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு வந்தது. 0 வரும்போது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல்னு வந்திருக்கு. சப்போஸ் இப்போ இதோட ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -2 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஆன்சர் வந்து -2 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் இந்த ரூட்டை விட்டு வெளியில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா இந்த மைனஸ் என்னன்னு சொல்லுவோம், i ஸ்கொயர்டு நம்பரை வந்து
இமேஜினரி நம்பர் கிடச்சிரும், ரியல் நம்பரே கிடைக்காது. அப்போ நம்ம இந்த ரியல் நம்பரோடு அதை ஆட் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லுவோம்னா ரூட்ஸ் ஆர் நோ, அதாவது நோ ரியல் ரூட்ஸ். ஏன்னா இது வெளியிலேயே வர முடியாது, அதனால் இது என்னன்னு சொல்லுவோம், நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லுவோம். ரூட்ஸ் எப்படி இருக்குது, ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லுவோம். இதில் என்ன சொல்லுவோம், ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதை வச்சு இருக்குது அப்படின்னா, இந்த பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac ஆன்சர் எப்படி இருக்குது அதை வச்சு தான் இது மாதிரி 3 விதமான ரூட்ஸ் கிடைக்கிது. இதுதான் இந்த ரூட்ஸுடைய நேச்சர்னு சொல்கிறோம். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சே டிசைட் பண்ணிடலாம். அதாவது பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac வச்சு டிசைட் பண்ணிடலாம். இதுக்கு தான் ஒரு நேம் கொடுக்குறோம், டெல்டா. இதைத்தான் என்னன்னு சொல்கிறோன்னா டிஸ்கிரிமினன்ட். டிஸ்கிரிமினன்ட் டெல்டான்னு சொல்லுவோம். இதோட வேல்யூவை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac. அப்போ இந்த டிஸ்கிரிமினன்ட்டு, இந்த டெல்டா, இந்த பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அது நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒரு நம்பராக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே தான் இந்த மாதிரி சொன்னேன். இப்போ நீங்கள் இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு டேப்லர் காலமில் போட்டு படிச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். சரி, இந்த டாப்பிக்கில் டெல்டா அப்படின்னா என்ன சொன்னோம், டிஸ்கிரிமினன்ட். டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னா டெல்டா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெல்டா டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். உங்கள் புக்கில் கூட இருக்குது. இதில் டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்குது, அதாவது இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ எப்படி இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், அடுத்தது ஜீரோவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், லெஸ் தேன் 0, இதை விட கம்மியாக இருக்கலாம், 0 விட கிரேட்டராக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். சரி, இப்போ இதோட நேச்சர் எப்படி இருக்குது, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. இப்போது பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல், லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா நோ ரியல் ரூட்ஸ். இங்கே கூட ரூட்ஸ் எழுதிக்கலாம், இங்கேயும் ரூட்ஸ் எழுதிக்கலாம். அப்போ இங்கே நேச்சர் மட்டும் எழுதினா கூட போதும், அவ்வளோதான். இது ஒவ்வொன்றுக்கும் இந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.13ல் ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட நேச்சர் என்ன, ரூட்ஸோட நேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்க்கலாம். 15x² + 11x + 2 = 0. இதில் x² கோஎஃபிஷியன்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை பின்னு எடுத்துக்கலாம், கான்ஸ்டண்ட்டை சின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு டெல்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெல்டாவோட ஃபார்முலாவை எழுதிட்டுருக்கோம். b² - 4ac. இப்போது 11² 121, 15 4s are 60, 62s are 120. இப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1. 1ங்கிறது கிரேட்டர் தேன் 0, பாசிட்டிவ் நம்பர். அப்போ நேச்சர் எப்படி இருக்குன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட்
unequal. ப்ளஸில் வந்ததுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு எழுதிட்டோம். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை ஏன்னு வச்சுக்கிறோம், டியோட கோஎஃபிஷியன்ட்டை பின்னு வச்சுக்கிறோம், கான்ஸ்டண்ட்டை சின்னு வச்சுக்கிறோம். இதில் டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். -4ac. இதோட ஆன்சர் என்னென்னா b -3 the whole squared -4 into a root 2 c 3 root 2. இப்போது மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 3 ஸ்கொயர் 9. இப்போ 4 3s are 12, 12 2s are 24. இப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா -15. -15ங்கிறது லெஸ் தேன் 0. 0 விட கம்மியாக வந்திருக்கு. நெகட்டிவாக வந்ததுன்னா நோ ரியல் ரூட்ஸ். நெகட்டிவ் வந்ததுன்னா நோ ரியல் ரூட்ஸ். அடுத்த சம் பார்க்கலாமா? இதில் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை ஏன்னு வச்சுக்கிறோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை பின்னு வச்சுக்கிறோம், கான்ஸ்டண்ட்டை சின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதில் டிஸ்கிரிமினன்ட் டெல்டா b ஸ்கொயர்ட் -4ac. இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். -24 abcd the whole squared -4 into a என்ன இருக்குது 9a squared b squared c 16 c squared d squared. இப்போது மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும். 24 ஸ்கொயர் 576 ஏ ஸ்கொயர். ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஸ்கொயர் உண்டு, அதனால் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்தது 4 9s are 36. 36 into 16 இல்லைன்னா நம்ம சைடில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 16 6 are 96, பேலன்ஸ் 9. 16 3s are 48, 48 plus 9 576. இப்போ இதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டேன். சைன் வந்து ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் வரும், ஏன்னா ஒரு மைனஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சைனுமே இல்லை. நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 576 வந்தது. அடுத்தது இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இதில் ஏபிசிடியெல்லாம் அன்னோன் வேல்யூஸ், பட் அதெல்லாம் வேரியபிள்ஸ் இல்லை. இங்கே எது வேரியபிள்னால் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வேரியபிள். பட் ஏபிசிடியெல்லாம் அன்னோன் வேல்யூ, நமக்கு தெரியாது என்ன வேல்யூன்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா ஏவும் 0 கிடையாது, பியும் 0 கிடையாது. ஏன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? சப்போஸ் ஏ 0 பி 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்னா ஏ 0வாக இருந்தாலும் சரி பி 0வாக இருந்தாலும் சரி இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற டேர்மே இருக்காது. நம்ம இங்கே என்ன டாபிக் எடுத்திருக்கோம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டே இல்லை அப்படின்னா அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே இல்லை. அதனால தான் இந்த ஏபி நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் எல்லாமே கேன்சல் ஆகிடுது பாருங்கள், ப்ளஸ் மைனஸ். அப்போ ஆன்சர் என்ன வருது? 0. அப்போ 0 வந்தால் என்ன எழுதியிருக்கோம்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு? நம்ம அடுத்து ரோம லெட்டர் போகலாம். 3.13 எக்ஸசைஸில் நம்ம ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதில் என்ன முக்கியமான வேர்டுனா ரூல்ஸ் எப்படி இருக்குங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம உடனே என்ன செய்யணும்? ரியல் அண்டு ஈக்குவல்னாலே இந்த டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 0ன்னு இருக்கும். அதை முதல்ல எழுதிக்கணும். ஏன்னா இங்கே ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொன்னாலே இந்த டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு என்ன? ஏன்னு வச்சுக்கிறோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை பின்னு வச்சுக்கிறோம், கான்ஸ்டண்ட்டை சின்னு வச்சுருக்கோம். இதில் டெல்டாவோட வேல்யூ பி ஸ்கொயர், பி எவ்வளோனா 2k,
ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ என்னன்னு அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது சி என்னன்னு எழுதிக்கிறோம். பாருங்கள், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இப்போது இங்கே டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு, இப்போ இனிமேல் இதை விட்டுடலாம், இந்த ஈக்குவல் டு விட்டுடலாம். நம்ம இந்த வேல்யூலேருந்து எழுதினா போகிறோம். 2 ஸ்கொயர்டு 4k ஸ்கொயர். இப்போ இதில் 4 அப்படியே வச்சுக்கோங்க வெளியில். இது 1ஆல் இந்த 2 ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 இதே தான் வரும். ஈக்குவல் டு 0. இது ரெண்டுலேயும் 4 காமனாக வெளியில் எடுத்துடலாம். 4 இன்ட்டு இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா k ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5k மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. நம்ம இதை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 0. either 4 0 or this one is equal to 0, but 4 is not equal to 0. That implies k square minus 5k plus 6 equal to 0. அப்படின்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு கேவோட வேல்யூஸ் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறோன்னா, மல்டிப்ளை பண்ணினோம்னா 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். மைனஸ் 3 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ப்ளஸ் 6 வரும். ஆட் பண்ணி பாருங்கள், மைனஸ் 5 வரும். அப்போ இது எப்படி பிரித்து எழுதலான்னா, k மைனஸ் 3 k மைனஸ் 2, அங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதை வச்சு பிரிக்கணும். இங்கே k தான் வேரியபிளாக இருக்குது, அதனால் அதை வச்சு பிரிச்சுருக்கோம். அப்போ k ஈக்குவல் டு 3 ஆர் k ஈக்குவல் டு 2. இங்கே கேக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? இதில் பாருங்கள், இதுவும் அதே தான். ரியல் அண்ட் ஈக்குவல்னா டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இதில் ஏ என்னென்னு எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு பி, கான்ஸ்டண்ட்டை சின்னு எழுதிக்கிறோம். இப்போ இதில் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac, இப்போது டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு 6k plus 2 the whole square minus 4 into a வந்து k, c வந்து 16 equal to 0. ஏன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னாலே ஈக்குவல் டு 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த டெல்டா விட்டுடலாம், இந்த ஈக்குவல் டு விட்டுட்டு இதை மட்டும் கால்குலேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இது எப்படி எழுதலான்னா, முதல்ல இதை ஸ்கொயர் பண்ணுறோம், 36k ஸ்கொயர். அடுத்தது 2வை ஸ்கொயர் பண்ணுறோம், அப்புறம் 2 இன்ட்டு 2ab போடுறோம், 2 இன்ட்டு 6k இன்ட்டு 2. அதாவது எப்படின்னா a ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab அது மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 64 மைனஸ் 64k ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு k ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கிறோம், அது ஒன்று தான் இருக்குது. k டேர்ம் பாருங்கள், 6 2s are 12, 12 2s are 24, 24k இருக்குது, இங்கே 64k இருக்குது. 24k மைனஸ் 64kனா எவ்வளவு? மைனஸ் 40k. 24 மைனஸ் 64னா மைனஸ் 40. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போ இதில் எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னா, 4 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். 9k ஸ்கொயர் மைனஸ் 10k ப்ளஸ் 1. இப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. நம்ம இது அந்த போன சம் மாதிரியே தான். ஸோ 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தட் இம்ப்ளைஸ் 9k ஸ்கொயர் மைனஸ் 10k ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணினா 9 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரணும். மைனஸ் 1 மைனஸ் 9 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ப்ளஸ் 9 வரும், ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரும். இது முன்னாடி கே ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம் ஃபேக்டரைஸ். இதை எப்படின்னா, இந்த முன்னாடி நம்பர் இருந்ததுன்னா இது இந்த மாதிரி எழுதிக்கோங்க, 9k. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம், 9ஆல் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இங்கே 1 தேவையில்லை. நம்ம இங்கே எழுதும்போது டவுன்லேருந்து இப்படி எழுதுகிறோம், k மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர்.
நெக்ஸ்ட்டு 9k மைனஸ் 1 இன்னொரு ஃபேக்டர். அப்போ கேக்கு 2 வேல்யூ வருது. என்னென்ன அப்படின்னா k ஈக்குவல் டு 1 ஆர் k ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 1 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1 பை 9. இந்த மாதிரி கேக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஈக்குவல் ரூட்ஸ்னால் எப்படி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.13ல் தேர்ட் சம் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ரூட்ஸ் எப்படி இருக்கான், ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதை தவிர என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஏசி இந்த ஆர்டர் வந்து ஒரு ஏபியில் இருக்குது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது, ஏபியில் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா என்னென்னா டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். இதில் ஏ என்னன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட்டு சின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த டெல்டாவோட வேல்யூ பார்க்க போகிறோம். பி ஸ்கொயர்டுங்கிற இடத்துல b minus c the whole square minus 4 into a c. This is equal to 0. இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். a minus b the whole square ஃபார்மில் வச்சுக்கிறோம். b ஸ்கொயர்டு வரும், c ஸ்கொயர்டு வரும், மைனஸ் 2bc வரும். அதை தவிர மைனஸ் 4 இன்ட்டு இது உள்ள ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ac மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் bc ப்ளஸ் ஏபி மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஈக்குவல் 0. இப்போ இதில் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 4ac ப்ளஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4bc. ஏன்னா மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், சைன் மாறிடும். மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது உள்ளே இருக்கிற டேர்ம் எல்லாத்துக்குமே சைன் மாறும். இந்த மைனஸோட ப்ளஸ்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0. இதை இப்போ ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இங்கே அங்கே ஈக்குவல் டு 0 போகிறதுனால இந்த இடத்துல ஈக்குவல் டு போட வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறோம். முதல்ல 4a ஸ்கொயர் எழுதிக்கலாம், அடுத்தது b ஸ்கொயர் எழுதிக்கலாம், அப்புறம் c ஸ்கொயர், அப்புறம் 4ac இங்கே இருக்கு இல்லையா, அடுத்தது 4ab எழுதிக்கலாம். 4ab அடுத்தது இங்கே பாருங்களேன், 4bcயில் 2bc போயிடுச்சுன்னா மிச்சம் 2bc. அதாவது ஃபஸ்ட்டு ஏபி எழுதிட்டேன், அப்புறமா பிசி எழுதிக்கிட்டேன், அப்புறமா ஏசி எழுதிக்கிறேன். மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இப்போ இதை பார்த்த உடனே எப்படி இருக்குது அப்படின்னா, இதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு இங்கே பாருங்கள், இது 2a த ஹோல் ஸ்கொயர்டு வச்சுக்கலாம். இது b ஸ்கொயர், இது c ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு 2a இன்ட்டு b 2ab அடுத்தது 2bc 2 இன்ட்டு b இன்ட்டு c மைனஸ் 2 இன்ட்டு 2a இன்ட்டு c. இது பார்த்தா ஏபி பிசி சிஏ மாதிரி இருக்கு இல்லையா, என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது சொல்லுங்கள். இது எந்த மாதிரி ஃபார்முலாவில் வருது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை எழுதுகிறேன். இது எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, 2a இருக்குது, பிங்கிற இடத்துல b இருக்குது, சிங்கிற இடத்துல c இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயம் பாருங்கள், மைனஸ் வந்திருக்கு. இந்த ஃபார்முலாவில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 2 இடத்துல மைனஸ் வந்திருக்கு. எந்த 2 இடத்துல மைனஸ் வந்திருக்குன்னா எங்கெல்லாம் இந்த 2a வந்திருக்கோ அந்த இடம் மட்டும் மைனஸில் இருக்குது. அப்போது 2a எப்படி இருக்கணும், மைனஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மைனஸ் 2a பாருங்கள், ஏ இதான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாங்க. இது எப்படி எழுதலாம்,
எங்கெங்கெல்லாம் 0 மைனஸ் வருதுன்னு பாருங்கள். 2a வர இடம்லாம் மைனஸ் வர்றதுனால இந்த 2a மட்டும் மைனஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 2a இல்லை, அதனால் இது ப்ளஸில் இருக்குது. ஸோ எங்கே 2a வந்திருக்கோ அந்த இடம் மட்டும் மைனஸில் இருக்குது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் a இந்த இடத்துல என்ன வருது? -2a. இது b தான், இது c தான். the whole square equal to 0. அப்போ இது 2 times இது equal to 0. either this is 0 or that is 0. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இதை இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்கே பாருங்கள், இதோட ஆன்சரை எப்படி எழுதுறேன்னா -2a + b + c = 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 2aவை இந்த சைடு கொண்டு வரேன். b + c = 2a. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ab இங்கே பாருங்களேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். b a c r in ஏபின்னு சொல்லியிருக்காங்க, வரணுமா நமக்கு. ஸோ BAC இன் ஏபின்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருக்கும் ஆன்சர்னா, ஏபின்னா என்ன கண்டிஷன்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். பாருங்கள், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இந்த மைனஸ் ஏவை இந்த சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் ஏ ஆகிடும். அப்போ 2a ஆகிடும். இந்த b இந்த சைடு போனால் b + cன்னு ஆகிடும். இந்த பாருங்க, இதே ஆன்சர் இங்கே கிடச்சிருக்கா? அப்போ திஸ் இம்ப்ளைஸ் நம்ம என்ன எழுதிடலாம்? BACR இன் ஏபி, BACR இன் ஏபின்னு எழுதிடலாமா? அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. முதல்ல நம்ம ரியல் அண்ட் ஈக்குவல்னு வச்சுட்டு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஆன்சர்லேருந்து BACR இன் ஏபிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த சம் போகலாமா? இதில் பாருங்கள், ஃபோர்த்து சம்மில் இதே மாதிரியே தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னால் ஆன்சர் எப்படி வரும்னா, பாசிட்டிவாக இருக்கும். ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். இப்போ இதில் ஏ என்ன பி என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னாலே டெல்டாவோட வேல்யூ எப்படி வருங்கிறதையும் நம்ம எழுதிக்கலாம். பாசிட்டிவ் ஆன்சராக வரும். இப்போது இதில் a = a minus b, b = -6 into a plus b, c = -9 into a minus b. அங்கே கொடுத்துருக்கிறதுல ஏபிசி எழுதியாச்சு. இப்போ டெல்டாக்கு வரும். இந்த ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு நம்ம காட்டணும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் ரியல் தென் ஷோ தட் நம்ம கொண்டு வரணும் இந்த ஆன்சரை. டு ப்ரூவ், இது வந்து டு ப்ரூவ். சரி, இப்போது b² - 4ac எடுத்துக்கலாம். இதில் b² மைனஸ் இந்த இடத்துல b என்னென்னா -6 into a plus b the whole square -4 into a into c. இப்போ இதில் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு 6² 36 into a plus b the whole square. இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் 36 into a minus b இருக்குது. இதுலேயும் என்ன இருக்குது? a minus b இருக்குது. அப்போ a minus b the whole square. இப்போ பாருங்கள், 36 காமனாக எடுக்கிறேன். இப்போ என்ன பேலன்ஸ் வரும் அப்படின்னா a². இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா b² a plus b the whole square எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a² plus b² plus 2ab. அதே மாதிரி a minus b the whole square எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a² plus b² minus 2ab இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இப்போ இதில் ப்ளஸ் 2ab இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது, -2abயும். இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கிறோம். இதில் a² plus a² 2a² இருக்குது. b² plus b² 2b² இருக்குது. இப்போ இதில் 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ என்ன ஆன்சர் வரும்னா 72 into a² plus b². இதில் ஒரு விஷயம் பாருங்கள், 72 வந்து பாசிட்டிவ் தான். ஏபிக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, அப்போ ஆன்சர் எப்படி வரும்? பாசிட்டிவாக தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா, பாசிட்டிவாக வரும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க, இதில் 0 கூட வரலாம் நீங்கள் கேட்கலாம்ல. ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ அண்ட் பி ஆர் ரியல்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி
இது வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல். சப்போஸ் இது வந்து A0 B0ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினைக்கிறீங்க A 0வாக இருக்கலாமே, ரியல் நம்பர் தானே நீங்கள் கேட்கலாம். அப்போது A0 B0 அப்படின்னா ரெண்டுமே 0வாக இருக்குன்னா அப்போ என்ன ஆகிடுது, 0 ஆகிடும். அப்போ x² இல்லாமல் போய்டும்ல. அப்போ அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா கிடையாதுல்ல. அதனால தான் இது ரெண்டுமே 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது ரெண்டும் ரியல் நம்பர். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், நெகட்டிவாக இருந்தால் கூட பாசிட்டிவாக ஆகிடும். அதனால் கண்டிப்பாக இதோட ஆன்சர் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னால் எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த மாடல் எப்படின்னு? சைஸ் 3.13ல் 5th சம் பார்க்கலாம். இதில் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரியல் அண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதை தவிர என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எய்தர் A = 0 ஆர் A³ + B³ + C³ = 3ABC இது மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னாலே டிஸ்கிரிமினண்ட்டை என்னென்னு எடுத்துக்கணும், B² - 4AC = 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல்னு வந்தாலே = 0 தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ இதோட வேல்யூக்கு A என்ன B என்ன C என்னன்னு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து எழுத போகிறோம். x² கோஎஃபிஷியன்ட்டு A, C² - AB. அடுத்தது B, x கோஎஃபிஷியன்ட்டு B -2 × A - BC. அடுத்தது கான்ஸ்டன்ட்டு C, B² - AC. இப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போது டெல்டா = B² டெல்டா = B², B என்னென்னு எழுதிக்கிறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். B² - 4A C, C என்னென்னு எழுதிக்கிறோம், = 0. இப்போ இதில் ஸ்கொயர் பண்ணுறோம், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 2² 4. இங்கே A² - BCயும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்போ முதல்ல இது ஸ்கொயர் பண்ணுறோம், A² வரும். ப்ளஸ் அடுத்தது இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம், -2AB அப்படிங்கும்போது 2 × A × B இது வந்துடும். இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது -4 × இது உள்ளே இருக்கிறது ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணுறோம். C² B² - AC³. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேர்மை -AB³. அடுத்தது ABயையும் ACயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். A² BC = 0. இப்போ இதில் பாருங்கள், இங்கேயும் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோமா, அப்போ இந்த சைடும் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுடலாம். இப்போ இதில் 4 காமனாக வெளியில் எடுத்துருங்க. இப்போ உள்ளே இருக்கிற பேலன்ஸை மட்டும் எழுதுகிறோம். A⁴ B² C² -2 A² BC. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். C² B² ப்ளஸ் AC³. இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கிற டேர்ம் எல்லாத்துக்குமே சைன் மாறிடும். மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் AB³ - A² BC = 0. இப்போ இதில் 4 is not equal to 0. That implies எது மட்டும் 0, 4 is not equal to 0. This implies இந்த ப்ராக்கெட் மட்டும்தான் ஈக்குவல் டு 0. இங்கே எப்படி எழுதுகிறோன்னா, சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஏதாவது கேன்சல் ஆகிதான்னு பாருங்கள். B² C² B² C² ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், இந்த டேர்ம் -2 A² BCயையும் -A² BCயையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது, ஒன்றா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே A⁴ இருக்குது. அடுத்தது AB³ எழுதிக்கோங்க, ஆர்டர் பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். அடுத்தது AC³ எழுதிக்கலாம். அடுத்தது இப்போது இந்த டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணால் -3 A² BCன்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் என்ன காமனாக எடுக்கலான்னா, A காமனாக எடுத்துடுறோம். அப்போ A³ + B³ + C³ -3 ABC எல்லாத்துலேயும் ஒரு A போயிடும், பேலன்ஸி தான் ப்ராக்கெட்டில் உள்ளதான் கிடைக்கும்.
இப்போ இதில் பாருங்கள் எய்தர் திஸ் இஸ் 0 ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது எய்தர் a ஈக்குவல் டு 0, எய்தர் a ஈக்குவல் டு 0 ஆர் a cube plus b cube plus c cube minus 3abc equal to 0. இதில் பாருங்கள் இதில் a cube plus b cube plus c cube equal to இந்த மைனஸில் இருக்கு இல்லையா இந்த சைடு கொண்டு வந்துடும் plus 3abc. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். அதில் நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு கொஸ்டினில். இப்போ உங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் எப்படின்னு நீங்கள் நிறைய எந்த சம் வேணுனாலும் நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடலாம். அதோட நேச்சர் எப்படி இருக்குது, இந்த ரூட்ஸோட நேச்சர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்த உடனேயே டிஸ்கிரிமினண்ட்டை வச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.